தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும் நான் மாலதி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லோரும் சேர்ந்து அவனை அடித்து இன்னும் 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும் அவன் கையில் வச்சிருந்த ஒரு 2 லட்ச ரூபாயை பிடுங்கிக்கிட்டதாகவும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் விடிகாத்தால் இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் உங்களோட பேச முடியுது. இதுதான் நிலைமை. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். சென்னை மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு. நான் இன்னும் கதவு திறக்கல, வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உடனே தரங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து, நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் 27/6/2025 அன்று என்னை 30/6/2025 அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு நீங்கள் என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும் நான் மாலதி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லோரும் சேர்ந்து அவனை அடித்து இன்னும் 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும் அவன் கையில் வச்சிருந்த ஒரு 2 லட்ச ரூபாயை பிடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்ட்டு அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு. உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் விதமாக இது முழுக்க பொய் வழக்கு, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, நீங்கள் சொல்கிற அந்த புருஷோத்தமன்றாலோ யாரோ வரவே இல்லை, இதை என்னோடய விளக்கமாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதில் கடிதம் நான் அனுப்பிச்சிட்டேன். நவம்பர் 1 அன்றைக்கி நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் போலீஸ் சைட்லேருந்து இல்லை. நேற்று நைட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் விடிகாத்தால் இதே வழக்கில் கைது செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் வந்த பிறகு தான் கதவை திறக்க முடியும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கான அப்டேட். இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு உண்மையாவே நினைக்கல. பட் த்ரில்லிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸு. அதே எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா என் பேர் இருக்குது, ப்ளஸ் 4 others அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க. மொத்தம் 20 எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 3-4 மாதம் வெளியே வர முடியாது. அதனால தான் இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவாக இருக்க நாளில் பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க. ஜனநாயகத்துக்காக தான் நின்றுருக்கோம், படித்ததே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிற்கணும் அப்படின்னு ஒரு டைமில் முடிவெடுத்தேன். அதுக்கான பின் விளைவுகள் தான் இது. அதை எதிர்கொள்ள தயாராக தான் நான் இருக்கேன். இது ஆக்சுவலி போலீஸ் வந்திருக்காங்க, ஆனாலும் லாயர்ஸ் வர வரைக்கும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாயர்ஸோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வரைக்கும் உங்களோட பேச முடியுது. இதுதான் நிலைமை. ஸோ சிச்சுவேஷன் என்னன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு நான் நினச்சிருக்கேன். எப்பவுமே கூட நின்றுருக்கீங்க, உங்களை ஒரு குடும்பமாக நான் பார்க்குறேன் அப்படின்றதுனால இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நன்றி. அவர் எங்கள் அட்வொகேட் வந்தால் தான் நான் கதவை திறந்து வாங்குவேன் அப்படின்னாரு. சரிங்க சார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்கள் ஜூனியர்ஸ் 3 பேர் வந்துட்டாங்க. அவருக்கு கதவை தட்டி உங்கள் அட்வொகேட் வந்துட்டாங்க சார். ஒன் செகண்ட் சார், ஏசி சார் உங்கள் நம்பருக்கு சார் வரேன் நாங்கள். ஏசி சார் சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், நான் மீனப்பாக்கம் ஏசி பேசுகிறேன். ஆமாம் சரி சார். சார் ஒன்றும் இல்லை, நான் சொல்லிடுறேன். இல்லை ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கூப்பிட்றாங்க, ஒரு நோட்டீஸ் அனுப்புறது, அதில் சிக்லேட்லேருந்து வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சார் அதுக்கு தான் நேராக வந்தீங்கன்னா சார், இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒன்றும் இல்லை சார். இப்போ எங்களுக்கு புலன் விசாரணை அதிகாரி இமீடியட் சுப்பீரியர்னால நானும் வந்திருக்கேன். அவர்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் சார். 6:30 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சார்,
நான் என்ன சொல்றேன் சார், ஒரு நோட்டீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக நாங்கள் வரும்போது அதை வந்து எங்களுடைய பணியையும் செய்ய விடாம இன்வெஸ்டிகேஷனுக்கும் தடங்கல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க சரி சார், இப்போ வீட்டில் உள்ள ஆள் இல்லை, வீட்டில் அவர் இல்லைன்னா பரவாயில்ல, உட்கார்ந்துக்கிட்டு கதவி திறக்காம அப்படிக்கிட்டாம உங்க ஜூனியர்ஸ் 3 பேர் அங்கே இருக்கிறாங்க சார். நேரம் வாங்க சார், நான் உங்களை ஒரு நல்ல புரிஞ்சுக்காங்க சார். நீங்கள் அட்வொகேட்னு சொல்லிட்டீங்க, சீனியர்னு சொல்லிட்டீங்க, இப்போ நானும் வந்து ஏசின்னு சொல்லிட்டேன். ஒன்று உங்கள் ஜூனியர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கூட பார்க்கட்டும், அந்த நோட்டீஸை நாங்கள் காணிக்கிறோம், அவங்க பார்க்கட்டும். நீங்கள் ஃபோனில் பேசிக்கலாம், ஆமாம் நாங்கள் காணிக்கிறோம், நீங்கள் வாங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க சார். அதுதான் சார் கேட்குறேன், கோஆப்ரேட் பண்ணுங்க. நாங்கள் இப்போ நோட்டீஸை கூட காணிக்கிறோம் சார். 10 பேர் நிற்கல சார், 10 பேர் இருக்கல, ஐஓ மட்டும்தான் இருக்கிறாரு. ஐஓ இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், 2 பேர் இருக்கிறாரு. அந்த வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம். உங்கள் அட்வொகேட் 3 பேர் இருக்காங்க. இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க சார், நான் சொல்கிறேன் கேளுங்க சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், நான் சார் ஒரு நிமிஷம் சார். அந்த நோட்டீஸை உங்கள் ஜூனியர் அட்வொகேட்டை கூட பார்க்க சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா சார்? கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சார். தேங்க்யூ. நம்ம மென்ஷன் பண்ணி தான் அனுபவிக்கிறோம் சார். ஆமாம் சரி இல்லை சார், அவருக்கு தான் அது சொல்லுங்க சார். அரஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியாதது கிடையாது. நாங்கள் அரெஸ்ட் பண்றோம், அப்புறம் நீங்க கேளுங்க. அரசுக்குள்ள காரணங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் விளக்கமா அவருக்கும் சொல்றோம். நீங்க நீங்க அட்வொகேட்டுக்கு நாங்கள் சொல்றோம். சரிங்க சார். சரியா? அட்வொகேட் வந்தாங்கன்னா நான் கேட்டுட்டு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், தரேன் அப்படின்னு சொன்னாரு. இது வரைக்கும் தரேன். 3 அட்வொகேட் வந்தாங்க. அவங்க வந்து வீடியோ தான் எங்களை எடுத்துட்டு இருக்காங்களே தவிர எங்க வீட்லயே தடுக்கிறாங்க. நாங்கள் உங்களை தடுக்கவே இல்லையே சார். கண்டக்ட் பண்றதுக்காக வரோம். நோட்டீஸ் ப்ராப்பரா சர்வாச்சா என்னன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன சார் தான் சொன்னாரு சர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. முதல்ல எனக்கு காமிக்கிறேன்னாரு, இப்ப காமிக்க முடியாதுன்னு அரெஸ்ட் பண்றேன் அப்படின்றாரு. ஆமா சார், எவ்வளவு நேரம் சார்? கரெக்ட் சார், நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க சர்வ் பண்ணிட்டேன் இருந்தா அவர் கோஆபரேட் பண்ணிருப்பாரு. அரசு பணியை புலன் விசாரணையை தடுக்கிறதுக்கு தான் நீங்க சார் உங்களை தடுக்கவே இல்ல. என்ன சொல்றாரு? உங்களை தடுக்கவே இல்ல. பார்த்ததே கிடையாது. நீங்க எப்படி நிக்கிறீங்களோ நாங்களும் அப்படிதான் நிக்கிறோம். உங்களை வந்து சார் நீங்க கல் தட்டாதீங்க, பெல் அடிக்காதீங்க, நாங்க எதுவுமே பண்ணலையே சார். வெயிட் பண்ணுங்க, எங்க சீனியர் பேசினாருன்னா சீனியர் நீங்க பேசுனீங்களா? பேசியாச்சு. அவ்வளவுதான். நீங்க தானே சார் பேசுனீங்க, நாங்க பேசவே இல்லையே சார். நீங்க தானே சார் பேசுனீங்க. நான் உங்களை எதுவுமே சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே அது நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதை நாங்க வீடியோ எடுப்போம் அப்படிங்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தான் ஆடியோ வீடியோ பண்றாரு. அவர் விசாரிக்கணும். இப்போ உங்க ஜூனியர்ஸ் சொல்லிடுச்சு அது வேற விஷயம். அரசு பண்ணாம தடுத்துக்கலாம் சார் இருக்கிறாங்க. நம்ம யாரும் ஒத்துழைப்பு கொடுங்க சார். நாங்க ஒத்துழைப்பு நாங்க நீங்க தாராளமா பேசுங்க. சொன்னா தாராளமா நீங்க என்னவோ இருக்கு சார், நான் இருக்கேன். எல்லாத்தையும் நாங்க பண்றோம். ப்ராப்பரா நோட்டீஸ் அவருக்கு எல்லாம் பண்ணிருக்காரு சார். வாங்கினவர் அங்க இருக்காரு. இப்போ நாங்க என்ன விசாரிக்கணும்னு வந்தோமோ அது உள்ள உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்காரு. சரி சரி எங்ககிட்ட தான் சொல்லணும். அதை